காசிராமன் தமிழகத்தின் கடைகோடி டெல்டா மாவட்டத்தின் முக்கிய நபர். சீமான் வந்து மழைநீரை சேமிச்சு அதை நம்ம மக்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. மழைநீரை சேமித்து உன்னால முடிந்தவரைக்கும் தூய குடிநீரா சத்தான குடிநீரா மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை நம்மளால முடிஞ்ச வரலாம் செஞ்சுக்கிட்டு அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்ம குடிக்கிற தண்ணி நம்மளுக்கு அமெரிக்காக்காரன் அக்வாஃபினாவும் பிஸ்லரியும் கொடுக்கணும்னா அதுதான் இந்த நாட்டின் மிகப்பெரிய கேவலமான விடயம். அதுதான் மீண்டும் அதை சுத்திகரித்து நாள் ஒன்றுக்கு 5000 லிட்டர் வரை விலையின்றி பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த காசிராமன். அதன் விளைவு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மனிதர்களாவது பரவாயில்லை, பறவைகளும் கால்நடைகளும் காசு கொடுத்தா தண்ணீர் வாங்க முடியும் என்று கேள்வி எழுப்பும் காசிராமன் மரங்களை வளர்ப்பதுடன் நீர்நிலைகளை பாதுகாக்க ஒவ்வொரு மனிதனும் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவர் சீர்காழி திருவெண்காடு பகுதியில் அவருடைய வயலில் இருக்கிற கிணறு மற்றும் குட்டையில் இருக்கிற மழைநீரை சேகரித்து குட்டைகளிலே மழைநீரை சேகரித்து அதனை தன்னுடைய சொந்த பொறுப்பில் சுத்திகரிப்பு செய்து ஒரு நாளைக்கு சுமார் 5000 லிட்டர் அளவுக்கு இலவசமாக பொதுமக்களுக்கு தினந்தோறும் தந்து கொண்டிருக்கிறார். மழைநீரை உரியவாறு சேகரித்து அதனை தூய்மைப்படுத்தி அறிவியல் முறைப்படி சுத்திகரிப்பு செய்து தினந்தோறும் வழங்கி வருகிற காசிராமன் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார் ஒரு சமூக ஆர்வலர். யார் அந்த ஈர நெஞ்சுக்காரர் பார்க்கலாம். பார்த்திருப்பாங்க, சீர்காழியில திருவக்காடு என்ற ஒரு ஊர்ல காசிராமன் ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு 8000 லிட்டர் தண்ணி பாமர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, வர மக்களுக்கு 8000 லிட்டர் தண்ணி ஒரு நாளுக்கும் கொடுக்குறாங்க. நீங்க பார்த்திருப்பாங்க, செய்தியில வந்திருப்பாங்க. புரியுதா? இப்பவும் நீங்க பார்க்கலாம். நான் சொல்றது போய் கிடையாதுங்க, உண்மைங்க. அந்த ஒரு விவசாயிக்கு தெரியுத ஒரு விவசாயிக்கு தெரியுத அறிவை ஏன் இந்த அரசாங்கம் கெடுதல் பண்றாங்க? நமக்கு ஒரு தண்ணியை நம்ம காசு இருக்கு, நம்ம கடையில வாங்கி குடிச்சிடுறோம். காக்கா குருவிலாம் எங்க போய் குடிக்கும்? இங்கே நம்ம காக்கா குருவிலாம் கூட தண்ணி வச்சுருக்கோம், பின்னாடி வச்சுருக்கோம், முன்னாடி வச்சுருக்கோம். சிறுக கட்டி பெருக வாழணும், தண்ணீரை சேமிக்கணும், நம்மளால் முடிஞ்சவரில் எல்லாருக்கும் கொடுக்கணும், உதவி செய்தே வாழணும். கோடையின் போது வெந்தயம் மற்றும் கருஞ்சீரகம் கலந்த குளிர்ச்சியான நீரையும் மழை காலங்களில் மூலிகை கலந்த குடிநீரையும் காசிராமன் இலவசமாக வழங்குகிறார்.